அனைவருக்கும் வணக்கம். போன இடைத்தேர்தலில் வேலை பார்த்துட்டு ஊருக்கு போனது, மறுபடியும் இந்த இடைத்தேர்தலில் போன தடவை என்ன கேட்டான்னு ஒரு தடவை யோசித்து பார்த்தேன். இன்னைக்கு வந்து வெற்றி பெற்ற வேட்பாளர் இளங்கோவன் இருக்கார்ல, அவர் வெற்றி பெற்றோன்னா வாங்க சர்டிபிகேட் வாங்க. அது வந்து இப்ப நாம் தமிழர் இத்தனை ஓட்டு, நாம் தமிழர் இங்க இருக்குதா? நாம் தமிழர் இருக்குதா? ஐயா நாம் தமிழர் இருக்கியா? நீங்க இருக்கீங்களா ஐயா? நாம் தமிழர் இங்கே தான் இருக்கு. சரி விடுங்க, இறந்தவங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஆனா நம்ம தலையில அப்படியா இருக்கு, செத்து போனவங்க தோண்டி எடுத்து பேசத்தான் நம்ம பெத்து விட்டு இருக்க மாதிரி. 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று தமிழக முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எல்லா இடத்திலையும் போய் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டு இன்றைக்கு ஒரே ஒரு எதிர்கட்சியாக திமுகவை எதிர்த்து நிற்கிற நாம் தமிழர் பேரெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், பேரெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அந்த கட்சியில இருந்து 3000 பேரை மட்டும் நாங்க வாங்கிடுவோம். எங்களுக்கு ஒரு சந்தேகம், என்ன 3000 பேர் எப்படி கணக்கு எடுத்தாங்கன்னு யோசித்து பார்த்தேன். ஒரு 6 மாசமா 2 பேரா போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 32 பேர் அமைப்பு நீங்க ஆர்ப்பாட்டம் பார்த்திருப்பீங்களா? அமைப்புக்கு 20 பேர் இருந்தா கூட 600 பேர் வந்திருக்கணும். அங்க 300 பேர் கூட இல்ல. சரி, எப்படி 3000 பேரை கணக்கு போட்டான்னு சரி நானும் உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன். சரி என்னடா ஆச்சு? முதலமைச்சரே சொல்லிட்டாரு 3000 பேர் வந்திருக்கீங்க, இந்த 3000 பேர் அப்படின்னு. அப்ப ஒருத்தர் திமுக காருக்கு போன் போட்டு, என்ன இந்த அறிவாலயத்துல போயிருக்கீங்களே, அந்த அரங்கு இருக்குல்லண்ணே, அதுல எத்தனை இருக்குல்ல போடலாம்னே அப்படின்னு கேட்டேன். கீழையும் மேலையும் போட்டாலே 1100 இருக்கதான் போட முடியுமா? 1100 இருக்கையில 3000 பேர் உட்கார வைக்கிற மாடல் இந்த திராவிட மாடல் பாத்துக்குங்க. அப்ப சரி 3000 பேர் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அவர் 3000 சொல்லிட்டாரு. தொலைக்காட்சியில சாயங்காலம் எல்லா தொலைக்காட்சியிலும் நாம் தமிழர் எல்லாரும் வந்து இன்னைக்கு 3000 பேர் பத்தி விவாதிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இங்க பத்திரிக்கை மாலை முரசு, தமிழ் முரசு பத்திரிக்கை சாயங்காலம், அது திமுக பத்திரிக்கை, அது 3000 பேர் எழுதிருச்சு. எங்க ஆளுக்கு போய் உட்காந்து தலை 30 பேர் தாங்க வந்தாங்க தலை, லிஸ்ட் இருக்கு தலை அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. உடனே தொலைக்காட்சி நிருபவங்க விவாதத்தை தொடங்குறவங்க என்ன சொல்றாங்க, நெறியாளர்கள் 2000 பேரு அப்படின்னு அவங்க தொடங்குறாங்க. சரி, மறுநாள் காலையில நான் வெளியூர் போயிட்டு காலையில பத்திரிக்கை வாங்க தினகரன், அவன் 1000 பேர் எழுதி வச்சிருக்கான். அதுவும் திமுக பத்திரிக்கை. ஸ்டாலின் முதலமைச்சர் 3000 பேருங்காரு, அவரோட மாலை பத்திரிகையில தமிழ் முரசுல 3000 பேர் போடுறான். டிவி எல்லாம் 2000 பேர் பேசுறாங்க. காலையில அவங்க சொந்த பத்திரிகை திறன்ல 1000 பேர் பேசுறாங்க. நாட்டோட நிலைமை நினைச்சு பாருங்க. சொல்ல முடியாத, பேர் சொல்ல முடியாத கட்சியில இருந்து எப்படியாவது 2 பேர் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தான் இன்னைக்கு திமுக வந்திருக்கு. இப்ப அண்ணன் ஈரோட்டுல 4 நாள் இங்க களத்துல பேசிட்டு இருக்காங்கல்ல, இன்னையில இருந்தா பூத்திருக்கு. இப்ப இங்க வரும்போது ஒரு அக்கா பேசுது, தம்பி இன்னும் கொஞ்சம் அண்ணன் பேச சொல்லுங்களேன். என்னங்கக்கா, இந்த முதவி அந்த தேர்தல் தொடங்குல இருந்து எங்களை கண்டுக்கவே இல்லை தம்பி, இன்னைக்குதான் முறையா கூட்டு போறாங்க, ஏதோ 1000 சொல்றாங்க. ஒரு 5000 ரூபாய் வர்ற அளவுக்கு ஒரு 5000. நான் நினைச்சு பார்த்தேன், இதை என்கிட்டயா சொல்லணும்? ஏமா போன வாரம் ஒரு 2 வாரம் அலைஞ்சுமே உங்களுக்கு அவ்வளவு வல்லன்னு இவங்க வருத்தம். ஒரு லேஸ் அவங்க அண்ணன் 2 நாள் மட்டும், இன்னும் 4 நாள் இருக்கு, பரவாயில்ல 10,000 கூட வரலாம். ஏன் சொல்லுங்க? போன முறை அத்தனை கட்சி நின்ற போது கலங்காத திமுக இன்னைக்கு நாம் தமிழர் என்கிற ஒற்றை கட்சி நிற்கிற போது கலங்குது. இது 10 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி தொடங்குகிற போது திமுகவின் காங்கிரஸையும் வீழ்த்தும் என்று பேசுறோம் நாம் தமிழர் கட்சி. காங்கிரசுக்கு எதிராக திமுக எதிராக நாம் தமிழர் கட்சி போராடியது. அப்பயே சொன்னார் எங்க அண்ணன், இன்னும் 10 வருஷம் நாம் தமிழர் எதிர்த்து போராடுற எல்லா கட்சியும் நாம் தமிழர் எதிர்த்து போராடல, நான் இங்க கட்சி நடத்தலன்னு சொன்னாரு. இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவின் கூட்டணிப்பு எல்லா பேரும் நம்மள எதிர்த்து போராடுற இடத்துக்கு வந்துட்டோம். உண்மையிலே இப்ப நாம தான் ஆளுங்கட்சி, மக்கள்கிட்ட இன்னும் வாக்குதான் வாங்கல. நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஈவே ராமசாமி அவர்களை பற்றி சீமான் பேசிவிட்டார். அதை பற்றி இப்ப சொல்றாங்கல்ல, இந்த நிக்கிறவங்க இந்த பகுதியில நேத்தவும் நடத்த எங்க அக்கா ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்க எங்க தம்பி ஸ்ரீநாத்னு ஒரு தம்பி இருக்காரு, அவர் அப்படியே வீடு வீடா கூட்டு போய்கிட்டே இருக்காரு. அவன் வீடு வீடா கூட்டு போயிட்டான். மறுநாள் அவன் கடை இருக்குங்க, அவனோட ஒரு கடை இருக்குது, அந்த கடையில உணவு பாதுகாப்புத்துறை ரைடு. நீங்க கடைன்னு ரொம்ப யோசிச்சு கூடாது. அப்படி நினைச்சு நானும் போய் இப்ப பாத்துட்டு வந்தேன், கூட்ட ஆரம்பிச்சோன்னே. அண்ணே ஒரு தள்ளு வண்டி, சின்னோண்டு பெட்டி கடை, என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தா உணவு பாதுகாப்பு பொரியும் கடலையும் வச்சிருக்காங்க. அம்மா பொறி கடலை விற்கிறாங்க. இதுக்கு ரைடு உணவு பாதுகாப்புத்துறை. ரைடு முடிச்சதுக்கு அப்புறம் யார் வந்தா தெரியல, எங்க பகுதி திமுக கவுன்சிலர். தம்பி என்னாச்சு? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சது நான், அனுப்புறது நானே, அதை உன்னிலிருந்து காப்பாற்றுவதும் நானே அப்படிங்கிற மாதிரி எங்கால் டான்ஸ் ஆட போயிட்டார் அங்க. இப்ப மறுநாள் இன்னைக்கு பாருங்க, மாநகராட்சியில இருந்து வர்றாங்க, நீங்க குட்கா விக்கிறீங்களாமே, இங்க உட்காரவே இடம் இல்ல.
கடையில உட்காரவே இடம் இல்ல, வெளியில தான் சேர் போட்டு எங்க அம்மா உட்காந்துருக்கு. அங்க குட்கா விக்கிறாங்களாம். அவன் பாருங்க இந்த இத்தனை ரைடு வந்ததுக்கு அப்புறம் அவன் சும்மா இல்லாம, ஏன் சார் என் கடைக்கு மட்டும்தான் வந்தீங்களா? அவர் உடனே இல்ல 4-5 கடைக்கு வந்தோம், உங்க பதில் இந்த கடை. ஏன்னா இந்த பதில் நீங்க ஒரு ஆள் தான் நாம் தமிழர் நாம் தமிழர் வேட்பாளரை ஓட்டு கேட்க கூட்டு போறதுக்கே இவ்வளவு பயங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும், அண்ணன் எந்த இடத்துல அடிக்க தொடங்கி இருக்காருன்னு. திராவிடத்தோட அடி நாதத்துல கை வைக்க போய்தான் ஒரு ஸ்ரீநாத் ஒரு சின்ன பையனை பார்த்து கூட சாதாரண ஒரு தள்ளுவண்டி கடைக்கு ரைடு விடுற அளவுக்கு இன்னைக்கு வந்து நிக்குது. எங்க ஊர்ல கூட ஒருத்தர் கேட்டாரு, ஏயா தேர்தல் நேரத்துல உங்க அண்ணன் எல்லாம் பேச சரிதான், இப்ப போய் ஓட்டு வாங்குற நேரத்துல இப்படி பேசலாமா? நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், அதான் என்ன ஒருவேளை அண்ணன் கண்டு தப்பா பேசிட்டு வரோம், இப்படி ஓட்டு போடுறவெல்லாம் வருத்தப்படுறாங்களேன்னா. இந்த தெங்கச்சி சுவாமிநாதன் ஒரு ஐயா இருக்காரு, அவர் நிறைய கதை பேசியிருப்பாரு, நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு கதையை கேட்க இருந்தது. என்னன்னா, ஒருவரை பற்றி தெங்கச்சி சுவாமிநாதன் சொல்றாரு. ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா சோசியம் பாக்குறாரு, ரொம்ப ஞானம், முடி இருக்கு பாருங்க, முடி மனுஷ முடி, அந்த முடியை பார்த்தே இவர் எப்படி வருவார் என்ன வருவார் கண்டுபிடிச்சிருவார். ஒரு நாள் நடந்து போய்கிட்டே இருக்காரு, சுடுகாட்டுல ஒரு மண்டை ஓடு கிடந்திருக்கு. அந்த மண்டை ஓட பார்த்து சொல்லியிருக்காரு, இந்த மண்டை ஓடு செய்ய வேண்டிய காரணம் இன்னும் ஏதோ இருக்கு அப்படின்னு இருக்காரு. இவன் பக்கத்துல இருந்த கேட்டிருக்கான், அவன் செத்தும் போயிட்டான், அந்த ஓட்டுல முடியும் இல்ல, அப்புறம் ஏன் அதை பார்த்து சொல்ற? இல்ல எனக்கு தோணுது இந்த மண்டவோடு எதையோ செய்ய காத்து கிடக்கு அப்படின்னு சொல்லிருக்க. மண்டவோட தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டை மட்டும் வந்து சொல்லியிருக்காரு, ஏமா ஒரு 10 நாள் அமைதியாரு, இந்த கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ராத்திரி மண்டவோட இப்படி வச்சு பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த அம்மா பாத்துருக்கு, என்னடா 10 நாளாகி போச்சு, மனுஷன் ராத்திரி நம்மகிட்ட பேசவே மாட்டேங்கார அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய், ஏமாக்கா பாத்தியலாக்கா, இந்த மனுஷன் சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் வந்தாரு, சோசியம் பக்கத்துல பைத்தியக்கார மாதிரி மண்டவோடு கூட பேசிட்டு இருக்காரு, என்கிட்ட பேசவே மாட்டேங்காருக்கா அப்படின்னு சொல்லிருக்கு. உன்னை இருமா நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு இந்த அக்கா நைட்டு போய் ஜன்னலை திறந்துருக்குது, அவங்க வீட்டு ஜன்னலை திறந்து பார்த்து இவர் மண்டவோட இப்படி கையில வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு. இந்த அக்கா மறுனா அந்த வீட்டை யாரு சோசியக்கார வீட்டை மாட்டேன், ஏமா உண்மையிலே நீ தான் முத பொண்டாட்டி அந்த சோசியக்காரருக்கு இல்ல 2வது 3வதா அப்படின்னு கேட்ட. இந்த அக்கா எனக்கு தெரிஞ்சு நான் தான் முத பொண்டாட்டி அப்படின்னு இருக்கு. இல்ல நீ 2வது பொண்டாட்டி தான், எனக்கு என்னமோ அந்த மண்டவோட்டுக்காரி தான் முத பொண்டாட்டி அதனாலதான் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கான். உடனே இவர் பாருங்க அப்படி சொன்ன உடனே மறுநாள் காலையில் மண்டை ஓட்டை வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார். இந்த அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம், ஒரு சுத்தியல் எடுத்து அந்த மண்டை ஓட்டை அடிச்சு சுக்குநூறா உடைச்சிட்டா. இந்த வீட்டுக்கார சோசிக்கார் வந்திருக்காரு, மண்டை ஓடு செதறி கிடந்திருக்கு. அப்பதான் சொன்னாராம், ஓ இதுக்கு தான் இந்த மண்டை ஓடு காத்திருந்திருக்கு பாருக்கோ, அது செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு பாருங்க. அது மாதிரி தமிழ் தேசியத்திற்கும் இந்த ஈவேரா செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அதனாலதான் அந்த மண்டவோட இப்ப தூக்கிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம். சீமான்கிற சுத்தியில கொண்டு வந்து நிப்பாட்டி நாம் தமிழர் என்கிற பிள்ளைய கையில கொடுத்து நிப்பாட்டி இருக்கோம். ஒரு நாள் அடிப்போம், ஒரு நாள் உடைப்போம். எந்த ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு இத்தனை ஆண்டு காலம் எங்களை ஏமாற்றினீர்களோ, எங்கள் தாய் தந்தையர் எல்லாம் இன்றைக்கு திராவிடர் என்கிற போர்ல எங்களை எவ்வளவு தூரம் இழித்தும் பழித்தும் பேசுறீங்கள, இத்தனை ஆண்டு காலம் ஏமாற்றி அந்த திராவிடத்தை அடித்து உடைப்பதற்கு இந்த தேர்தலுக்காக அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த தேர்தலுக்காக அல்ல. எவனாவது தேர்தல் நேரத்தில் இப்படி பேசுவானா? ஓட்டு கேட்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை தூண்டி விடுகிற பேசிடுவாங்களா? கிடையாது. இது பிரச்சனை அல்ல, இது தமிழ் தேசிய இனத்திற்கான ஒரு வரலாற்று கையிருப்பு. அந்த அளவு செஞ்சே ஆகணும். இதை தொடாமல் திராவிடத்தை முடிக்க முடியாதுன்னா அதை வெட்டி வீசுறதா வேற வழியே கிடையாது. அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இவன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்க வந்து அப்படியெல்லாம் பேசலாம். யாருமே பேசலங்க. எல்லாரும் என்ன கேள்வியா தெரியுமா, தமிழ்நாட்டில் எவ்வளவு தமிழ் தேசியம் பேசுறவங்க இருந்தாங்க, ஏன் யாருமே பேசாத உங்கால பேசுறாரு? அதை தான் சொல்றோம். 50 ஆண்டு காலம் தமிழ் தேசியம் பேசினவன் ஜோல்னாப்பையிலே உட்கார்ந்துகிட்டு இருந்தான், அரசியல் வேண்டான்னு. முதல்ல ஒருத்தன் தான் அரசியல ஜோல்னாப்பையிலிருந்து வெளியெடுத்து பொது அரங்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பொதுமக்கள் மத்தியில வீதியில கொண்டு வந்து அதையும் அரசியலாக மாற்றி காட்டியவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். இல்ல அரசியல நம்ம ஜெயிக்கவே முடியாது, கூட்டணி வைக்காம நம்ம காலே ஊன முடியாது அப்படின்னு சொன்ன நேரத்துல கூட்டணி வேண்டாம், ஒரு கழுதை வேண்டாம் சொல்லி தேர்தலை சந்தித்த 8 ஆண்டுகள்ல அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக தனித்து போட்டியிட்ட ஒரு கட்சியை கொண்டு வந்து நிறுத்தினோம்னா எங்க அண்ணன் சீமான். அதே மாதிரிதான் எங்களுக்கு முன்னாடி எத்தனையோ தமிழ் தேசிய தலைவர்கள் பெரியார் பேசுறதை சொல்லி காட்டினா நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த மாதிரி 32 கழுதையை கூடி வந்து நம்மள திட்டிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு பயந்தாங்க. 32 அல்ல 300 கழுதைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்பதற்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிதான் அந்த பெரியார் சிறியாரு அப்படின்னு ஓங்கி ஒரு அடிச்சாரு பாரு. இப்ப வந்து நிக்கு. கடைசி அன்னைக்கு பேட்டியில எங்க அண்ணா, ஐயோ சும்மா நான் கூட யோசிக்கவே இல்லை,
ஒரு நிகழ்ச்சி காது குத்துக்கு வந்த இடத்துல கறிக்கஞ்சியை குடிச்சிட்டு போகாம பெரியார் மண்ணன் நீங்க பெரியாரே எங்களுக்கு மண்ணு தாண்டா அப்படின்ட்டாரு. அப்பா முடிஞ்சு மொத்தமா. எனக்கு நான் நினைக்கிறேன் ஈரோடே முடிவு சொல்லிடும். ஏன்னா இவங்க சொல்றாங்களே இந்த இடம் அதே தான் அந்த நொந்த இடத்துல இருந்தான்னு சொல்றோம். இந்த நொந்த இடம் தான் முடிவு செய்ய போகிறது. 2026 தமிழ்நாட்டை ஆள போகுது தமிழ் தேசியமா திராவிட தேசியமா என்பதை முடிவு செய்ய காத்திருக்கிறதுக்கு. அதுக்கு அச்சாணியா இந்த கிழக்கு இடைத்தேர்தல்ல போட்டியிடுகிற எங்க அக்கள் சீதாலட்சுமி அவர்கள், அக்கா சீதாலட்சுமிக்கு உங்கள் வாக்குகளை ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்துமாறு கேட்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக்.